400 மைல் தொலைவு, 6 மணி நேர பயணம், 4 மணி நேர காத்திருப்புக்கு பின் இந்த ஒலிவாங்கியின் மூலம் அந்த ஒலிபெருக்கியில் நீங்கள் எல்லாரும் என் தாய் திருநாடு என்ற தலைப்பில் நான் பேசுவதை கேட்க விளைந்திருக்கிறீர்கள். அப்படி என்ன இந்த தலைப்பில் ஒளிந்திருக்கிறது இவ்வளவாய் வந்து இங்கு நின்று பேசுவதற்கு? கூறுகிறேன், கேளுங்கள். அன்னையே தமிழே, முன்னமாய் பிறந்தவளே, கண்ணியே என் காதலியே, கருத்தாய் உள்ளவளே, வன்மையாய் பேசிடவே என்னுள்ளே வந்திடுவாய். பார்போற்றும் பாவை நீ, உன் சிறப்பை போற்றிட அருள் புரிவாய். தாயான தமிழுக்கு தலை வணக்கம், அவையோருக்கு அன்பு வணக்கம். அடுத்து இதோ இவ்வுரையின் துவக்கம். தூக்கு தண்டனை கைதிகள் அடைந்திருக்கும் ஒரு அறை மிக வேகமாக தட்டப்படுகிறது. உள்ளிருந்து சலனமில்லாத ஒரு குரல். ஒரு புரட்சியாளன் இன்னொரு புரட்சியாளனோடு உறவாடி கொண்டிருக்கிறேன், சற்று பொறுங்கள் என்று கூறியது யார் தெரியுமா? பகத்சிங். லெனினின் வாழ்க்கையை படித்துக் கொண்டிருக்கும் பொழுது தூக்கு மேடை செல்வதற்கு சற்று முன்பு இந்த வார்த்தையை தன் வாயால் கூறுகிறார். எப்படி ஒரு மனிதனால் தன் தாய் நாட்டிற்காக உயிர் துறக்கும் அந்த நேரத்தில் இப்படி பேச முடியும்? ஏனென்றால் இது என் தாய் திருநாடு என்று அவன் உணர்ந்திருக்கிறான். பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு 3 பேரும் தூக்கு மேடைக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். பகத்சிங் இன்குலாப் என்கிறார், ராஜகுருவும் சுகதேவும் ஜிந்தாபாத் என்கிறார்கள். அதற்கு அடுத்ததாக சுகதேவ் தூக்கிலிடப்படுகிறார். சுகதேவ் இன்குலாப் என்கிறார், ராஜகுரு ஜிந்தாபாத் என்கிறார். அதற்கு அடுத்ததாக ராஜகுரு தூக்கிலிடப்படுகிறார். இப்பொழுது ராஜகுரு இன்குலாப் என்கிறார், ஜிந்தாபாத் என்று சொல்வதற்கு ஆள் இல்லை. யார் கூறினால் தெரியுமா? அவர்களை தூக்கிலிட்ட அந்த அதிகாரி ஜிந்தாபாத் என்று கூறிவிட்டு அழுகிறான். இந்த தாய் திருநாட்டிற்காக 3 இளம் பிஞ்சுகள் உயிர் துறக்கிறதே என்று அவன் நேசிக்கிறான். இந்த நாட்டின் மேல் மீண்டும் அவனுக்கு பற்று ஏறுகிறது. இந்த நாட்டை பற்றி படிக்க ஆரம்பிக்கிறான். தோழர்களே, வரலாறு என்பது என்ன தெரியுமா? சுதந்திரத்திற்காக காந்தி போராடியது வரைக்கும் தான் வரலாறு என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். நான் உங்களுக்கு ஒரு வரலாற்றை கூற விளைகிறேன். இப்பேற்பட்ட என் தாய் திருநாட்டின் புகழ் 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு பூமி தனித்த கோளாக உருவானது என்று வரலாறு கூறுகிறது. 10 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு மனிதன் பல உயிரினங்கள் தோன்றிய பின் தோன்றினான் என்று வரலாறு கூறுகிறது. இந்த மனிதன் தோன்றிய இடங்கள் வெகு சிலதான். சீனா, மத்திய ஐரோப்பா, தென் ஆப்பிரிக்கா, தென் இந்தியா மனித இனம் முதலில் வாழ்ந்ததாக வரலாறு கூறுகிறது. மனித இனம் தோன்றிய காலங்களில் இருந்தே இந்த இந்தியா இந்த வரலாற்று புத்தகங்களில் பொறிக்கப்பட்டு வருகிறது. அப்பேற்பட்ட பெருமைக்குரியது என் தாய் திருநாடு. மிக பழமையான வரலாறு. உதாரணமாக கிமு 3 அல்லது 4000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான வரலாறு நம் இந்திய வரலாறு. இதையெல்லாம் நாங்கள் எப்படி தெரிந்து கொண்டோம்? நண்பர்களே, புத்தகங்களை வாசிப்பதன் மூலமாக. இந்திய வரலாறை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டுமா? இந்திய வரலாறு முனைவர் நா. சுப்பிரமணியம் அவர்கள் எழுதிய இந்திய வரலாறு என்னும் புத்தகத்தை வாசியுங்கள். RS சர்மா எழுதிய பண்டைய கால இந்தியா என்னும் புத்தகத்தை வாசியுங்கள். பிபின் சந்திராவின் நவீன கால இந்தியா என்ற புத்தகத்தை வாசியுங்கள். இன்னும் அதிகம் தெரிய வேண்டுமா? நம் வரலாற்று ஆய்வாளர் கணியன் பாலன் எழுதிய பழம்பெரும் தமிழ் சமூகம் என்ற புத்தகத்தை வாசியுங்கள். மேலும் 2 புத்தகங்கள் இருக்கிறது. பண்டைய கால இந்தியாவின் பண்பாடும் நாகரிகம் D.D. கோசாமி எழுதியது. முற்கால இந்தியாவின் என்னும் புத்தகத்தை நாம் தார்பர் எழுதியது. இந்த புத்தகங்களை எல்லாம் வாசித்தீர்கள் என்றால் இந்த தாய் திருநாடு எப்பேற்பட்ட நாடு, எவ்வளவு வரலாறுகள் கொண்ட நாடு, எவ்வளவு பழமை வாய்ந்த நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வு நமக்குள் ஏற்படும். உணர்வு மட்டுமா ஏற்படும், இந்த தாய் திருநாட்டின் மேல் ஒரு பற்று ஏற்படும். அப்பேற்பட்ட இந்த தாய் திருநாட்டில் வேறு எந்த நாடுகளுக்கும் இல்லாத ஒரு பெருமை இருக்கிறது. என்ன தெரியுமா? படித்த இளைஞர்களில் 50% பேர் வாசகர்களாக இருக்கிறார்கள். படித்த இளைஞர்களில் 50% பேர் புத்தகங்களை வாசிக்கும் வாசகர்களாக இருக்கிறார்கள். அதனால்தான் இந்த நாடு எல்லா துறைகளிலும் முன்னேறி போய் கொண்டிருக்கிறது. என் அன்பு சொந்தங்களே, எல்லா துறைகளிலும் முன்னேறுவதற்கு அடையாளம் பல வெளிநாட்டு நிறுவனங்களின் தலைவர்களாக யார் இருக்கிறார்கள்? இந்தியர்கள் இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து வழிகாட்டியாக இன்றைய சிறுவர்களும் மாணவர்களும் அந்த வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு முன்னேறி போய் கொண்டிருக்கிறார்கள்.
இன்னொரு எல்லாருமே மற்ற காரியங்களை எல்லாம் கூறுவார்கள். நான் வாசிப்பு ரீதியாக சமூகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறதால் இந்தியாவில் உள்ள வாசிப்பின் பெருமைகளை பற்றி உங்களிடம் கூறுகிறேன். அதிக நூலகங்கள் உள்ள நாட்டில் இந்தியா 3வது இடத்தில் இருக்கிறது. சீனாவிற்கும் ரஷ்யாவுக்கும் அடுத்தபடியாக இந்தியாவில் தான் அதிக நூலகங்கள் இந்த உலகத்திலேயே இருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும் 5000 நூலகங்கள் இருக்கிறது. எப்படி நாம் நம் வரலாறுகளை மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று சிந்தித்து பாருங்கள். சுதந்திரம் அடைந்த பொழுது இந்தியாவின் படிப்பறிவு சதவீதம் வெறும் 12%. ஆனால் இன்று இதுவும் 2016 குறிக்கோள் தான், இப்பொழுதுள்ள சமீபத்திய அடிப்படை கிடைக்கவில்லை. 77% பேர் இந்தியாவில் படித்தவர்கள். 100 கோடி மக்களுக்கு மேலாக இருக்கிற இந்தியாவில் 70 கோடிக்கு மேல பேர் படித்தவர்கள் இருக்கிறார்கள். இந்த இந்திய நாடு, என் தாய் திருநாடு, யாராலையும் அசைக்க முடியாத ஒரு மிக பெரும் ஒரு நாளை உலகத்தையே ஆளக்கூடிய ஒரு வல்லமையை கொண்ட ஒரு நாடாக இது உருவாகும் என்ற நம்பிக்கை எங்களுக்குள் இருக்கிறது. எங்க ஊர்ல எல்லாம் கிழவிங்கிட்ட போய் இன்னைக்கும் இப்போ ரீசெண்டா கூட நம்ம போய் கேட்டோம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, என்னப்பா இப்போ இப்போ மிக சமீபமா போய் பாகிஸ்தான்ல கொண்டு போடுறாங்க, இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு சண்டை. ஐயோ விஜயகாந்த் செத்து போயிட்டாரா, யாரு போய் காப்பாத்துறது அப்படின்னு. ஆனா இன்றைய இளைஞர்களுக்கு விஜயகாந்தோ அர்ஜுனோ வர வேண்டாம், 77% படித்தவர்கள் இருக்கிறோம். எப்படி எந்த துறைகளில் எப்படியெல்லாம் உலகை ஆள வேண்டும் என்று நமக்கு தெரியும். நாம் மிக விரைவில் கோலோச்சுவோம். பாரதி நம் நாட்டின் பெருமைகளை ஒரு பாடலில் மிக அழகாக கூறியிருக்கிறார். இறுதியாக அந்த பாடலை மட்டும் உங்களுக்காக நான் வாசித்து விட்டு கடந்து செல்கிறேன். ஞானத்திலே, பரமோலத்திலே, உயர்மானத்திலே, தீரத்திலே, படை வீரத்திலே, நெஞ்சிலீரத்திலே, உபகாரத்திலே, ஆக்கத்திலே, தொழிலூக்கத்திலே, உயர் நோக்கத்திலே, வன்மையிலே, உள்ள திண்மையிலே, மனத்தன்மையிலே, மதி நுண்மையிலே, தோட்டத்திலே, மரக்கூட்டத்திலே, கனியீட்டத்திலே, பயிரூட்டத்திலே, இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, என் தாய் திருநாடு என்று பாரதியார் பாடி சென்றுள்ளார். தலைமுறை தலைமுறையாக என் தாய் திருநாடு இதே புகழோடு நிலைக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? பாரதியாருக்கு பின் வந்த பாரதிதாசன் இவ்வாறு கூறுகிறார்: காலையில் படி, கடும்பகல் படி, மாலை இரவு பொருள் படும்படி, கற்பவை கற்கும்படி, வள்ளுவன் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும்படி, கல்லாதார் வாழ்வதெப்படி, என் இந்தியாவில் கல்லாதார் இல்லாத நிலை வரும், என் தாய் திருநாட்டு கல்வியில் மிகச் சிறந்து விளங்கும், இந்த உலகையே ஒரு நாள் ஆளும் என்ற நம்பிக்கை எனக்குள் இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் நதியாகுங்கள் பெருங்கடலாவதற்காக. ஊக்குவிக்கிறவன் ஊக்குவித்தால், ஊக்குவிக்கிறவனை ஊக்குவித்தால் ஊக்குவிக்கிறவன் கூட தேக்கு வைப்பான் என்று வாலி சொல்லுவார். அதே போலதான் இந்தியாவில் உள்ள ஒவ்வொருவரும் இந்த உலக சபையிலே மிகவும் பயங்கரமாக ஒளி வீச வேண்டும் என்று கூறுகிறோம். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழ்க வாழியவே. ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். பேரன்பும் பெருமகிழ்ச்சியும் வாய்ப்பளித்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.